புட்டிக் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கஸ்டமர்ஸ் வந்து பழைய சாரீஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து நான் ரீவேம் பண்ணி ரீடிசைன் பண்ணி ஏதாவது ட்ரெஸ்ஸஸாக ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாரீஸ் வந்து சிலதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாததுனால இன்னும் ட்ரெஸ்ஸாக ஸ்டிச் பண்ண அப்புறம் அது கிழியறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே அந்த குவாலிட்டியை வந்து வீட்டில் இருந்து செக் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சாரியை வந்து இப்படி பிடிச்சு நல்லா இப்படி புல் பண்ணணும். நல்லா டைட்டாக இப்படி புல் பண்ணீங்கன்னா நல்ல சாரியாக இருக்கும். சாரி குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா கண்டிப்பா அது கிழியறதுக்கான பாசிபிலிட்டி வரும். ஸோ அது நல்லா டைட்டா இழுக்கும் போது அது கிழியுது அப்படின்னா தயவுசெய்து அது ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணாதீங்க. அது கண்டிப்பா அது கிழியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ட்ரெஸ்ஸும் அதை தச்சுக்க முடியல அப்படின்னா தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி அந்த சாரியை வேஸ்ட் பண்ணாம நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போட்லி பேக். நீங்க அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு போட்லி பேக் தச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட்ஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் வந்து கிளச்சஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்க கிட்ட அதை கொடுத்து அந்த பர்ஸ் மாதிரி கிளச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் விட நீங்க வந்து பியூட்டிஃபுல்லா அதை ஒரு குஷன் கவரா நீங்களே டிசைன் பண்ணி 2-3 பேட்டர்ன்ஸ் டிசைன் பண்ணி நீங்க ஒரு அழகான ஒரு குஷன் கவரா பண்ணலாம். ஸோ அதை நீங்க சோஃபா இல்லை உங்களோட திவான்க்கு எல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாரீஸ் வந்து ட்ரெஸ்ஸா தச்சுக்க முடியாத அளவுக்கு அதோட குவாலிட்டி போயிடுச்சு அப்படின்னா அதையும் வந்து இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி அதை வேஸ்ட் ஆகாம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.